Da da da
ஒரு நகஜயங்கவரம் பகவதி பற்றி லட்சுமி மகிழும் கனவா வடரே லட்சுமி மகிழும் கனவா ஒரு நகஜயங்கவரம் பகவதி பற்றி லட்சுமி மகிழும் கனவா வடரே லட்சுமி மகிழும் கனவா அம்மையெல்லாம் ரெண்டு ஒரு பொம்மையாக செய்து நாடகம் நடிக்க வைத்தவா பகவானே நாடகம் நடிக்க வைத்தவா நம்மையெல்லாம் ரெண்டு ஒரு பொம்மையாக செய்து நாடகம் நடிக்க வைத்தவா பகவானே நாடகம் நடிக்க வைத்தவா நாராயண என்ற திருநாமம் அதை பாராயண செய்து வைத்தால் சேமம் அங்க நாராயண என்ற திருநாமம் அதை பாராயண செய்து வைத்தால் சேமம் அர்ஜுனருக்கு சொன்ன கீதநாயம் அதை யாரையும் பரந்த மாயம் அர்ஜுனருக்கு சொன்ன கீதநாயம் அதை யாரையும் அங்க துணினர் அங்க துணினர் மக அம்மன் பிரகலாதன் அருளாஜயம் கொடுத்தவா வடரே அருளாஜயம் கொடுத்தவா ஆதி அந்த கோபாலன் பதங்க தூது சென்றவா பகவானே பதங்க தூது சென்றவா அந்த ஆதி அந்த கோபாலன் சத்திர குலத்தூரியன் தர முடியாது சண்டைக்கு நட்டு வைத்தவா பகவானே சண்டைக்கு நட்டு வைத்தவா கண்டவர்கள் கேட்டதெல்லாம் பண்ணு சபையில் பங்கப்பட்டு நின்றார் அந்த பெண்ணு அங்க பாண்டவர்கள் கேட்டதெல்லாம் பண்ணு சபையில் பங்கப்பட்டு நின்றார் அந்த பெண்ணு அங்க கொண்ட மொழி தவறாமல் அம்மா திரௌபதி யாரு வந்தா எவரு வந்தா வணக்க வச்சா அது என்ன பைத்தியக்கார வணக்கம்
என்ன விட என் புருஷன் ரொம்ப அதிகமா அடிப்பாரு. அவர் அடிப்பா தெரியுமா? ஆனாலும் போகட்டும் கண்ணு. அவங்க என்ன அடிச்சு விட்டு கண்ணே பொண்ணு கண்ணு இப்படி 4 வருடத்தார் அமுந்திருக்கூடிய சபையை பார்த்தா எப்படி அப்படியே சபையை கட்டணும். தேவலோகத்திலே தேவ சபை, டெல்லியில சட்ட சபை, பாதாளத்திலே அரக்கர் சபை, சிதம்பரத்திலே நடிகர் சபை, அப்பேர் கொண்ட உப்பான சபைக்கு இந்த சபையை சொல்ல வேண்டும் என்றால் ஆவென்று சொல்லக்கூடிய நாடக சபை. நாடக சபை இது தெய்வ சபை என்று சொல்லலாம், நாடக சபை என்று சொல்லலாம். நம்ம இருப்பது நாடக சபை. நாடக சபை இது. இந்த நாடக சபையின் முன்பதாக வந்தனே நான் யார், என்னோட பேர் என்ன, எந்த நாடு, என் கணவர் பேர் என்ன, நீங்க யாரு, உங்க பேர் என்ன, ஊர் என்ன, மனைவி வீட்டுக்கார பேர் என்ன, விவரமா சொன்னா தெரியும். தீவுகளோ 7 தீவு, தீவோ 7 தீவு, 7 தீவு, நம்ம தீவு, நாவலத்தீவு, நாவலத்தீவில் அடங்கப்பட்ட தேசங்களோ 56. 56 தேசத்தில் ஒரு பிரிவான தேசமும் காசிமாபுரி பட்டணம். காசிமாபுரி பட்டணத்தை தவத்தோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய காசி மன்னனுக்கு வாரியாளான பேரோ மாணிக்கவல்லி. மாணிக்கவே தெரிஞ்சுக்கிட்டேன். மீண்டா கையில் அடைந்திருக்கக்கூடிய தலையில பார்த்தா எவ்வளவு விசித்திரம். அப்படியா? அதன் பிறகு அதிராரு அப்பேர் வந்த மன்னனிடம் மாலையிட்டு எங்களுக்கு எந்த குறையும் இல்ல, நாட்டுல குறை இல்ல, பண்டு மண்டலத்துல குறை இல்ல. ஏன் தம்பி, எங்களுக்கு மன்னர்ல குறை இல்ல, பண்டு மன்னர் குறை இல்ல, ஒரே ஒரு குறை கடவுள் வச்சாரு எனக்கு. உனக்கு குறைதானா? என்ன குறை? நான் என்ன பற்றி சொல்வேன்?
எல்லாம் கொடுத்த ஆண்டவன் சரி எங்களுக்கு கொடுத்த குழந்தைகளை மூணும் பெண் குழந்தையாவே கொடுத்து விட்டார். ஆமாண்டா. அப்படி என்று நீ தெரிவிக்கிறாயே, இருந்த போதும் சரிதான். பதியாக மன்னவரும் நானும் எல்லாம் செய்து முடித்து சிவலோகபதி அடையும் போது எங்களுக்கு ஈமச்சடங்கு செய்யணும். கண்டிப்பா வந்து செய்வானா? எல்லாம் கொடுத்த ஆண்டவன் ஒரே ஒரு ஆண் குழந்தை மூணு பெண் குழந்தை கொடுத்தாரு. என்ன செய்வேன் நீ கவலைப்படுற ஆணை குட்டினா இருக்கிறாரு. என்ன பண்றோம், காடு போகுதோ கை போகுதோ அப்படின்னு ஒரு பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குதுமா. சரி இருந்த பொழுதுலா நீங்களா இல்லையா வச்சோம். நீங்களே கவனிச்சு என்ன கேட்பறீங்க? அப்பா சீமண்ண பாருங்க மாதிரி அடித்தாலும் பொம்பளை அடிக்கிறாங்கிற கொட்டச்சி கையால அடி வாங்கி வாய் போய் பண்ணுது. இருந்தாலும் மந்திரியார மந்திரி போ குழந்தை இல்லை என்று எங்களுக்கு கிடையாது. கொடுத்தது ஆணும் பெண் குழந்தைய கொடுத்தான். அந்த பெண் குழந்தைய மூலையும் சீரு சிறப்போடு நல்ல முறையில வளர்த்து பாடசாலை சென்று நல்ல முறையில படித்து பருவகாலம் அடைந்து விட்டார்கள். மூணு குழந்தையுமே பருவகாலம் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் இந்த வெசனத்தை உன்னிடத்தில் சொல்லி நான் அழுதன் என்று அதியாக மன்னவர் இடத்தில் தெரிவித்து விடாதப்பா. ஏன்னா அவர் மனசு சஞ்சலப்படுவார். தன்னுடைய மனசுல தான் சஞ்சலமா இருக்கும். நமக்கு பின்னாடி நம்மளுடைய சிரசில் இருக்கிற பட்டத்தை கட்டி ஆள்வதற்கு நமக்கு ஆர்வம் இல்லையே அப்படின்னு அவர் மனசுல நினைச்சிருப்பாரு. இதே போல நம்ம மனைவியா மனைவியும் இதை நான் நினைச்சு இருக்காது எனக்கு அப்படின்னு மனவேதனை. அதனால இந்த தடத்தில் என்ன யார் அழைத்தா வந்து தெரியுமா?